Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்ட நிலையில் சென்னையில் டிவி, ஏசி உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை களை கட்ட தொடங்கியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நாடு முழுவதும் நவராத்திரியுடைய முதல் நாளாக அதுமா ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு குறைப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. பல பொருட்களுக்கு நிகழ்ந்திருந்தாலும் வீட்டு உபயோகப் பொருட்கள் அதிகமாக வாங்கக்கூடிய பொருட்கள்னு சொல்லி பார்க்குறப்ப டிவி, ஏசி, அதே மாதிரி டிஷ்வாஷர் உள்ளிட்ட பொருட்கள்லாம் வாங்குவாங்க. அதுக்கெல்லாம் குறிப்பாக ஒரு 32 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய டிவிக்கெலாம் 28% ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போது 18% குறைஞ்சிருக்கிறது. அதனால் பார்க்குறப்ப பல இடங்களில் இந்த டிவி, அதே மாதிரி ஏசி, டிஷ்வாஷர் உள்ளிட்ட பொருட்களுடைய விற்பனை அப்படிங்கிறது அமோகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக டி நகரில் இருக்கக்கூடிய இந்த சத்யா ஷோரூம் 21ஆம் தேதி இரவு 12 மணிலேருந்து அடுத்த நாள் இரவு 12 மணி வரைக்குமே முற்றிலுமாக 24 மணி நேரம் அவங்க விற்பனை பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்பவுமே பிரபலமாக இந்த கடையில் அதிகமான விற்பனை நடந்திருக்காகவும் சொல்லப்படுது. இவ்வளோ நாள் டிவி, அதே மாதிரி ஏசி உள்ளிட்ட பொருட்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட வருமானத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் தான் வாங்க முடியுன்ற நிலையில் இப்போ இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பின் காரணமாக அதிகமான மக்கள் வாங்கக்கூடிய விதத்தில் ஒரு வரி குறைப்பு சலுகை அப்படிங்கிற நிகழ்ந்திருக்கிறது. விற்பனை விகிதத்தை எப்படி உயர்த்திருக்கின்றதை கேட்போம். சத்யாவுடைய மேனேஜர் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பேர்? வணக்கம் சார், என் நேம் விக்னேஷ். இப்போது 28%லேருந்து 18% எந்தெந்த பொருட்களுக்கு வரி விகிதம் குறைஞ்சிருக்கு, விற்பனை விகிதம் எப்படி அதிகரிச்சிருக்கு, குறிப்பாக இந்த 21ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கம்பேர் பண்ணுறப்ப? நம்ம ஏர் கண்டிஷனர் பார்த்திங்கன்னா எல்லா இதுக்குமே 28லேருந்து 18% கம்மியாக இருக்குது சார். அதுக்கப்புறம் எல்இடி செக்மெண்ட் 32 அபோவ் செக்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா 32லேருந்து 28லேருந்து 18% கம்மியாக இருக்குது. டிஷ்வாஷர் செக்மெண்ட் மொத்தம் 3 செக்மெண்ட் இதாக இருக்குது. ஸோ நம்ம அன்றைக்கின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி 2.0ன்ட்டு ஒரு ஈவெண்ட் ரன் பண்ணியிருந்தோம். நைட் பார்த்திங்கன்னா 12 AM மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி 24 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஷாப் ரன் பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. கஸ்டமர் பார்த்திங்கன்னா எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக போயிருந்தாங்க. ஒரு சிங்கிள் கஸ்டமர் கூட பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸிங்காக பார்த்திங்கன்னா இல்லாமல் ஒரு அவங்க நினச்சதை எடுக்க முடிஞ்சது. பெரிய சைஸ் ப்ராடக்ட் எல்லாமே எடுத்திருந்தாங்க. நீங்களே ஜிஎஸ்டி 2.1 சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டும் நடத்தியிருந்தீங்க. அண்ட் குறிப்பாக இந்த மத்திய அரசினுடைய ஜிஎஸ்டி வரி குறைப்பின் காரணமாக விற்பனையாளர்களாகிய உங்களுக்கு எவ்வளோ பெரிய அட்வான்டேஜாக இருக்குது, வாடிக்கையாளர்கள் எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க? சார், நம்ம நார்மல் டைமில் விற்பனை ஆகிறத விட பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒன் டேலே பார்த்திங்கன்னா நம்ம 4 மடங்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் டே நல்ல சேல் இருந்தது. இது நம்ம அந்த ஒன் டேக்கு இல்லாமல் ஸோ இதை கண்டினியூவாக பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது நவராத்திரி ஆஃபருன்ட்டு கண்டினியூவாக பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ தீபாவளி வரைக்கும் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல டைம் இருக்குது. நன்றி. நன்றி. ஸோ அவர் சொல்லியிருந்தது கேட்டோம். மகிழ்ச்சியாக சொல்லியிருந்தார். விற்பனை விகிதம் முன்னே இருந்ததை காட்டிலும் உயர்ந்திருக்கு அப்படின்னு. 21ஆம் தேதி இருந்த ரேட்டுக்கும் 22ஆம் தேதி இருந்த ரேட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. குறிப்பாக 40,000 செக்மெண்ட்டில் இருந்த ஏசியெல்லாம் 30,000 கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப 30,000 விற்பனை இப்போ செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நடுத்தர வர்க்க மக்களும் வாங்கணும்னு நினச்ச ஒரு ப்ராடக்ட்டு, குறிப்பாக அவங்க ஒரு கால்குலேஷனில் வச்சுருப்பாங்க. நான் ஒரு 32 இன்ச்சோட போகுது, ஏன்னா என்னால் அதான் அஃபோர்ட் பண்ண முடியும்னு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு 43 இன்ச்சுக்கு நகர்த்தி செல்லக்கூடிய விதத்தில் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அதனால் வாடிக்கையாளர்களும் இப்போது ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலில் இருக்காங்க. விற்பனையாளர்களும் தங்களுடைய விற்பனை விகிதம் உயர்ந்திருக்கிறத ரொம்ப நம்புகிறாங்க. அதே சமயம் ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிறனால இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படிங்கிறது 2 பேருக்குமே, வாடிக்கையாளர்களும் சரி விற்பனையாளர்களுக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு டபுள் டமாக்கா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை தான் கிரியேட் பண்ணிக்கிறதா எல்லாராலையும் பார்க்க முடிகிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மோகனுடன் செய்தியாளர் நாகராஜன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.